கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தினந்தோறும் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெப குறிப்பு இது. நாம் ஒருவருக்கொருவர் இரக்கம் உள்ளவர்களாகவும் சமாதானம் உள்ளவர்களாகவும் அன்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேத புஸ்தகத்துல அநேக இடங்களிலே நமக்கு போதிக்கப்படுகிறது. நமக்குள்ள ஒரு இரக்கம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் நம்மை உண்டாக்கினவர் இரக்கம் உள்ளவர், நம்மை உண்டாக்கினவர் சமாதான கர்த்தர், நம்மை உண்டாக்கினவர் அன்புள்ள ஒரு தெய்வம். அதனாலதான் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினார், பலியாவை ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பு பெருகி கிடவது. ஒவ்வொரு நாளும் காலை வேளையில எந்திரிச்சு நம்முடைய தலைமையில கை வச்சு, பிரியமானவர்களே, இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருகி கிடவது என்று ஜெபிக்கணும். அது பெருகும் பொழுதுதான் குடும்பத்துல ஒரு பெரிய சமாதானம் இருக்கும், ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். நான் இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கணும் ஆண்டவரே, கடித்து பட்சிக்க கூடாது, கோபப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, நான் அன்புள்ளவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் ஒவ்வொருவரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. அதைத்தான் இங்க அப்போஸ்தலனாகிய யூதா எழுதுகிறார். உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பு பெருகட்டும். இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நான் இரக்கம் உள்ளவனா இருக்கணும், ஆண்டவரே நான் சமாதானம் உள்ளவனா இருக்கணும், நான் அன்புள்ளவனா இருக்கணும், உமக்கு பிரியமா நடக்கணும், உமக்கு பிரியமானதே செய்யணும். இந்த நாள்ல உங்க துக்கப்படுத்துறபடி கஷ்டப்படுத்துறபடி நான் வாழ்ந்துடக்கூடாது ஆண்டவரே. கூட வேலை செய்யறதுனாலும் சரி, வியாபாரத்துக்கு போனாலும் சரி, மனைவி பிள்ளைகளாலும் சரி, ஆண்டவரே இந்த 3 என்ன ஆளுகை செய்யணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு தந்து அதை நடத்துகிறவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். வேத வசனத்தின்படி இரக்கமும் சமாதானமும் அன்பு எங்கள் வாழ்க்கையில பெருகட்டும். யாரிடத்துல பேசினாலும் அன்பாய் பேச கிருபை செய்யும் அப்பா. ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்கு நேராக எங்களை நடத்தும். எப்பொழுதும் உண்மை உயர்த்தவும் உண்மை சார்ந்திருக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.